ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதத்துக்கான இந்தியா பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிஜூத் மொய்னா திட்டம். இந்த திட்டம் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா அஸ்ஸாமில் பெண் குழந்தைகளோட கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற திட்டம் தான் வந்து நிஜூத் மொய்னா திட்டம். அஸ்ஸாமில் குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்காகவும் உயர்கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காகவும் மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அந்த மாநில அரசு வந்து துவங்கியிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தோம்னாக்கா 11வது மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு ரூ. 1000 மாதந்தோறும் ரூ. 1000 10 மாதத்துக்கு கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா யூஜி இளநிலை பட்டப்படிப்பு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 1250 மாதந்தோறும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் பிஜி முதுநிலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவிகளுக்கு வந்து 2500 மாதந்தோறும் வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. நிஜூத் மொய்னா திட்டம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அஸ்ஸாமில் பெண் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்காகவும் பெண் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த நிஜூத் மொய்னா திட்டம் அஸ்ஸாமில் கொண்டு வந்திருக்காங்க. அஸ்ஸாம் பற்றி ஜிகே பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அஸ்ஸாம் தலைநகர் வந்து திஸ்பூர். முதல்வர் வந்து ஹிமாந்த பிஸ்வா சர்மா. ஆளுநர் வந்து லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சார்யா. அஸ்ஸாம் மாநிலம் பார்த்தோம்னாக்கா இந்தியாவின் தேயிலை தோட்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்தியாவின் தேயிலை தோட்டம் அப்படின்ட்டு சிறப்பிக்கப்படுற மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம். உலக தேயிலை உற்பத்தியில் சுமார் 16% வந்து அஸ்ஸாமோட பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்திய லெவலில் உலக லெவலில் சொல்கிறாங்க. உலக தேயிலை உற்பத்தியில் சுமார் 16% வந்து அஸ்ஸாமோட பங்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆங்கில எழுத்துக்களில் பார்த்தோம்னா டீங்கிற எழுத்து வடிவில் அமைஞ்சிருக்கிற மாநிலம் அஸ்ஸாம். ஆங்கில எழுத்துக்களில் டி என்ற எழுத்து வடிவில் அமைந்த மாநிலம் அஸ்ஸாம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சர்வதேச யானைகள் தினம் எப்போன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 12. சர்வதேச யானைகள் தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. உலகிலேயே அதிக யானைகள் கொண்ட நாடுகள் பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. அதுலேயும் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் அதிக அளவில் யானைகளின் எண்ணிக்கை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சர்வதேச யானைகள் தினம் எப்போ கடைபிடிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட் 12. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா அரிகாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். இது வந்து நம்ம இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட இருக்கிற 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் INS அரிகாட்டு. இது விரைவில் சேர்க்கப்பட இருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி சேர்க்கப்பட்ட முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் எதுன்னு பார்த்தோம்னா INS அரிஹண்ட். இது எப்போ நம்ம கடற்படையில் சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2018 நம்ம கடற்படையில் சேர்த்துருக்காங்க. அரிகாட்ங்கிறது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். இது நம்ம இந்திய கடற்படையில் சேர்க்க இருக்கிற 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். அப்போ முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் எதுன்னு பார்த்தோம்னா INS அரிஹண்ட். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா மாலத்தீவில் வந்து UPI சேவையை அறிமுகம் செஞ்சுருக்கு இந்தியா. மாலத்தீவில் UPI சேவையை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கு இந்தியா. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம்னா இலங்கை மற்றும் மொரீசியஸில் ஏற்கனவே UPI சேவை வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஒன்றிய அமைச்சரவை செயலாளராக நம்ம தமிழக IAS அதிகாரி TV சோமநாதன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த IAS அதிகாரி TV சோமநாதன் ஒன்றிய அமைச்சரவை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்றிய அமைச்சரவை செயலாளர் யாருன்னு பார்த்தோம்னா தமிழக IAS அதிகாரி TV சோமநாதன். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 4 புதிய மாநகராட்சி வந்து இப்போ தரம் உயர்த்தியிருக்காங்க. இந்த 4 புதிய மாநகராட்சி உருவாக்கப்பட்டதுனால மொத்தம் இப்போ 25 மாநகராட்சிகள் இருக்குது. நம்ம தமிழகத்தில் 25 மாநகராட்சிகள் இருக்குது. என்னென்ன மாநகராட்சி உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. இந்த 4 நகராட்சிகளை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியிருக்காங்க. புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி இந்த 4 நகராட்சிகளை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியிருக்காங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா புது காரை நாம் மலை மேலே ஓட்டலாமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா
புதுங்கிறது புதுக்கோட்டை, காரைங்கிறது காரைக்குடி, நாமங்கிறது நாமக்கல், மலைனா திருவண்ணாமலை. தமிழகம் பற்றி ஜிகே பாயிண்ட்ஸ் பார்ப்போம். கொடுத்த ஜிகேவை தான் கொடுக்குறேன். எதனால் நான் இப்போ தனியாக கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம வந்து இப்போ ஒன்று படிச்சுட்டு இன்னொன்று படிக்கும்போது கண்டிப்பாக இது வந்து மறந்துடும். இன்னொன்று ரொம்ப நாள் சென்று எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து மறந்துடும். இதை நான் வந்து கொடுக்கறதுனால இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக ஸ்டேட்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக தான் வரும். ஸ்டேட்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், ரிப்பீட்டடாக தான் வரும். அந்த ஒவ்வொரு ஸ்டேட் நம்ம திருப்பி படிக்க அந்த அதுக்குரிய ஜிகே பாயிண்ட்ஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு என்றைக்குமே வந்து மறக்காது. ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம அதுக்குன்னு தனியாக நம்ம வந்து எடுத்து படித்தோம்னா அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அதே நம்ம திருப்பி படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். இந்த மாதிரி படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தமிழ்நாடு பற்றி ஜிகே பாயிண்ட்ஸ் பார்ப்போம். தலைநகர் வந்து சென்னை, முதல்வர் மு க ஸ்டாலின், ஆளுநர் வந்து ஆர்.என். ரவி. மொத்த மாவட்டங்கள் பார்த்தோம்னா 38. இதில் நம்ம மாநகராட்சியை சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தம் 25 மாநகராட்சி இருக்குது. இந்திய பரப்பளவில் வந்து நம்ம தமிழகம் வந்து 11வது இடத்துல இருக்குது. மக்கள் தொகையில் வந்து 6வது இடத்துல இருக்குது. மக்கள் தொகையில் பெரியது பார்த்தோம்னா சென்னை, சிறியது பார்த்தோம்னா பெரம்பலூர், பரப்பளவில் பெரியது பார்த்தோம்னா திண்டுக்கல், சிறியது பார்த்தோம்னா சென்னை. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த தேசிய கல்வி நிறுவன தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கு மத்திய கல்வி அமைச்சகம். அதில் ஒட்டுமொத்த பிரிவில் நம்ம இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனமாக சென்னை ஐஐடி தொடர்ந்து 6வது வருஷமாக முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஒட்டுமொத்த பிரிவில் இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனமாக சென்னை ஐஐடி வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. இது தொடர்ந்து 6வது வருடம் வந்து பிடிச்சிருக்கு. 2வது இடத்துல பார்த்தோம்னா பெங்களூர் ஐஐடி, 3வது இடத்துல வந்து மும்பை ஐஐடி. அடுத்து வந்து இன்ஜினியரிங் பிரிவில் பொறியியல் துறையில் பார்த்தோம்னா சென்னை ஐஐடி முதலிடம், 2வது இடத்துல வந்து தில்லி ஐஐடி, 3வது இடத்துல வந்து மும்பை ஐஐடி. அடுத்து பார்த்தோம்னா சிறந்த பல்கலைக்கழகம் 2024ஆம் ஆண்டுக்கான மாநில பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடம் பிடிச்சிருக்கு. நாட்டிலேயே வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழகம். அடுத்து பார்த்தோம்னா மருத்துவத்துறையில் பார்த்தோம்னாக்கா தில்லி எய்ம்ஸ் கல்லூரி முதலிடத்திலும், சண்டிகர் முதுகலை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் 2வது இடத்துலையும், வேலூர் சிஎம்சி வந்து 3வது இடத்துலையும் பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மித்ரா சக்தி கூட்டு இராணுவ பயிற்சி. இதுக்குள்ளேயே பார்த்தோம்னாக்கா இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி. இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி தான் வந்து மித்ரா சக்தி கூட்டு இராணுவ பயிற்சி. இது பார்த்தோம்னாக்கா இலங்கையில் இந்த கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெற இருக்குது. இந்த வருஷம் இலங்கையில் இது நடக்க இருக்குது. மித்ரா சக்தி கூட்டு இராணுவ பயிற்சிங்கிறது இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர். நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிறோம்ல உப்பு மற்றும் சர்க்கரை, இதில் பார்த்தோம்னாக்கா பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் விற்பனையாகும் அனைத்து வகையான இதுலையுமே சொல்லியிருக்காங்க. உப்பு சர்க்கரை பிராண்டுகள் அனைத்துலேயுமே பார்த்தோம்னாக்கா நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் கலந்துள்ளதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து முக்கியமாக எது கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்ன துகள்ங்கிறத கேட்க வாய்ப்பு இருக்குது. நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் வந்து கலந்துருக்கிறதா ஆய்வில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா டாக்சிக்கல் லிங்க் என்ற சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி அமைப்பு வந்து உப்பு மற்றும் சர்க்கரையில் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள்ங்கிற தலைப்பில் நடத்திய ஆய்வில் உப்பு மற்றும் சர்க்கரை மாதிரிகளில் ஃபைபர் துகள்கள், ஃபிலிம்கள், சிறிய துண்டுகள் என 0.1 மில்லிமீட்டர்லேருந்து 0.5 மில்லிமீட்டர் வரை பல்வேறு பிளாஸ்டிக் துகள்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற உப்பு மற்றும் சர்க்கரையில் பார்த்தோம்னா பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தோம்னா அளவு முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. 0.1 மில்லிமீட்டர்லேருந்து 0.5 மில்லிமீட்டர் வரை ஃபைபர் துகள்கள், ஃபிலிம்கள், சிறிய துண்டுகள் என பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற உப்பு சர்க்கரையில் என்ன துகள்கள் இருக்கிறதா சொல்கிறாங்கனாக்கா பிளாஸ்டிக் துகள்கள். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 2036 இந்தியாவின் மக்கள் தொகை
2036 இந்தியாவின் மக்கள் தொகை வந்து 152.2 கோடியாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் இந்தியாவில் பெண்கள் மற்றும் ஆண்கள் 2023ங்கிற பேரில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அந்த அறிக்கையில் பார்த்தோம்னாக்கா 2036ஆம் ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை 152.2 கோடியாக அதிகரிக்கும்னு 2011 இருந்த ஒப்பிடும்போது அந்த 2011 உள்ள மக்கள் தொகையை ஒப்பிடும்போது 2036 பார்த்தோம்னாக்கா ஆண்களுக்கு நிகரான பெண்கள் விகிதமும் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகையும் மக்கள் தொகை பார்த்தோம்னா 152.2 கோடியாக இருக்கும், அதிகரிச்சுக்கும் 2036. அதே போல் விகிதம் ஆண்களுக்கு நிகரான பெண்களின் விகிதம் 2011 கம்பேர் பண்ணும்போது 2036 அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2011 பார்த்தோம்னாக்கா 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுவே 2036 பார்த்தோம்னா 1000 ஆண்களுக்கு 952 பெண்கள்ங்கிற விகிதம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னாக்கா மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியிலிருந்து நடிகை குஷ்பு வந்து விலகிறதா சொல்லியிருக்காங்க. தீவிர அரசியலுக்கு தொடர்ந்து தடங்கலாக இருப்பதால் மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிறதா சொல்லியிருக்காங்க. மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிய நடிகை யாருன்னு பார்த்தோம்னா குஷ்பு.